ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கிடையாதுங்க. கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டரும், அதே மாதிரி தாம்பரம் டு வேளச்சேரி போகிற ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்ல தாங்க இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோஃபா வந்து எல் ஷேப் சோஃபாவும் இந்த இடத்துல டீப்பாய் மாதிரி போட்டுட்டுனா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டாகவே இருக்கும். வீடு வாங்க வராங்க அப்படின்னா லேடிஸ் பொறுத்த வரைக்கும் கிச்சனை தான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பாங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேங்க் பொறுத்த வரைக்கும் 6 வீட்டுக்கு RCCல நமக்கு டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு CCTV நமக்கு டெரஸ் வரைக்குமே வச்சு கொடுத்துருக்காங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபிக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில் ஒரு லக்ஸுரியான 2 BHK அப்பார்ட்மெண்ட் தான் உங்களுக்காக சேல்ஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கிடையாதுங்க. கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டரும், அதே மாதிரி தாம்பரம் டு வேளச்சேரி போகிற ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்ல தாங்க இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட் +3 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு மொத்தமாக 2 வீடு தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 6 வீடு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நார்த் அண்ட் சவுத் ஃபேஸிங்கில். ஸோ மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 880 ஸ்கொயர் ஃபீட்டும், அதே மாதிரி இன்னொரு சைஸ் பார்த்தீங்கன்னா 1020 ஸ்கொயர் ஃபீட்ல 52% யூடிஎஸோட ஒரு அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்ல இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராண்டட் மெட்டீரியல் எல்லாமே ஜாக்வார் தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, டெரஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷன். இப்போ ஸ்க்ரீன்ல தெரிய நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிங்க. இந்த லொகேஷன் எக்ஸாக்டாக எது வழியாக வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் டு வேளச்சேரி ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்டர்ஸ் கம்பர் ஸ்ட்ரீட்ல தாங்க அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த ரோடு வழியாகவும் என்ட்ரி ஆகலாம், அதே மாதிரி இந்த சைட்ல இருந்தும் நீங்க என்ட்ரி ஆகலாம். ஸோ இன்னொரு விஷயம், இந்த லொகேஷன் ஸ்கூல் பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த ஸ்ட்ரீட்க்கு கம்பர் ஸ்ட்ரீட்க்கு அப்படியே பேரலல் பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீதாதேவி கரோடைய ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி ரைட் சைட்ல போயிட்டு நம்ம ரைட் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சங்கராவித்யா ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே உங்களுக்கு வந்து MCC காலேஜ் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு சேலூர்ல பார்த்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி நான் இப்போ சொன்ன லொகேஷனும் இந்த அப்பார்ட்மெண்டோட லொகேஷனும் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க அப்பார்ட்மெண்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இதுதாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு ஹை கிளாஸான லுக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்க கேட் வந்து அந்த பக்கம் ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் உண்டான என்ட்ரி கேட் வந்து இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள என்ட்ரி ஆகும்போது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க A1, A2, A3. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா B1, B2, B3ன்ட்டு இந்த இந்த ஸ்ட்ரச் ஃபுல்லாவே A1க்கு உண்டான பார்க்கிங் தான். ஸோ கார் பார்க்கிங்ல உங்களுக்கு வந்து சம்பு, செப்டிக் டேங்க்கு, அதே மாதிரி மெட்ரோ லைனும் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. கீழே ஃபுல்லாவே உங்களுக்கு CCTV கேமரா அப் டு டெரஸ் வரைக்குமே உங்களுக்கு CCTV கேமரா ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்செட்க்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து எடுத்துட்டு வந்துட போறாங்க. ஸோ ஒரு பார்க்கிங்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா EV வெஹிக்கல் சார்ஜஸ் வந்து இந்த கார்னர்ல உங்களுக்கு பாயிண்ட் செப்பரேட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. CCTVக்கு உண்டான ஃபெசிலிட்டி டிவியும் வச்சு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மேலே டேங்க் வாட்டர் ஏற்றுறது வந்து ஆட்டோமேட்டிக் செட்டப் தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட்பேக் வந்து ஆஸ் பர் நார்ம்ஸ் பிரகாரமாக 6 அடிக்கு செட்பேக் உங்களுக்கு ஃபுல்லாகவே செட்பேக் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம இந்த செட்பேக்லேயே வாக்கிங்கும் நம்ம ஈவினிங்கில் போய்க்கலாம். அதே மாதிரி ஒரு காமன் பாத்ரூம் வந்து இந்த ஏரியாவில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சப்போஸ் கார் டிரைவர்ஸ் யாராவது வராங்கன்னா காமன் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே போகலாம் வாங்க, உள்ளே போகலாம் வாங்க. இப்போ நான் இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு உண்டான லாபி ஏரியா லொக்கேஷன் நிற்கணும். இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து EBக்கு உண்டான ப்ரொவிஷன் சூப்பராக உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு வீட்டுக்கும் உண்டான பாயிண்ட் அவுட் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. காமன் லைனுக்கு உண்டான பாயிண்ட்டும் செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ லிஃப்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜான்சன் லிஃப்ட் தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. அப் டு 8 மெம்பர்ஸ் வந்து இதில் நம்ம ட்ராவல் பண்ணலான்னு இதில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் SS ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ CCTV சொல்லியிருந்தாங்க, ஃப்ளோர் வைஸாகவும் CCTV வந்து ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துறாங்க. நம்ம இப்போ லிஃப்ட் வழியாக மேலே போகலாம் வாங்க. ஸோ லிஃப்ட்டுக்கு உண்டான செட்டப் ஃபுல்லாகவே உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லிஃப்ட் விட்டு நம்ம வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து ஸ்டெப்ஸ் இருக்க ஏரியா. ஸ்டெப் சைடில் பார்த்தீங்கன்னா UPVC விண்டோ சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் பார்க்கறதுக்கு உண்மையாக சூப்பராக தான் இருக்குங்க. ஸோ இது வந்து லாபி லொக்கேஷன். லாபி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வென்டிலேஷன் UPVC விண்டோ சேஃப்டி கிரில் கொடுத்துட்டாங்க. என்ன அளவு வெளிச்சமாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ நான் ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு சொல்லியிருந்தேங்க. சவுத் ஃபேஸிங்கில் ஒரு வீடும், நார்த் ஃபேஸிங்கில் ஒரு வீடும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா 880 ஸ்கொயர் ஃபீட்டும், அதே மாதிரி சவுத் ஃபேஸிங்கில் இருக்க வீடு பார்த்தீங்கன்னா 1020 ஸ்கொயர் ஃபீட்லையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், 52% உங்களுக்கு UDS இருக்குன்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஃப்ளோருக்கும் உங்களுக்கு வந்து CCTV கேமரா வச்சு கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி 3 ஃப்ளோருக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சவுத் சைடில் இருக்க வீடு போய் பார்க்கலாம்.
அதுமாதிரி சேஃப்டிக்கு கிரில் கேட் இவங்க அமைச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டீக்குட் டோர் தாங்க உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன், இது வந்து நார்த் ஃபேசிங் வீடு. ஸோ உள்ள என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹால் ப்ளஸ் டைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷன் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிவிசி விண்டோ 2 பக்கம் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்னரில் ஒரு யூபிவிசி விண்டோ ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு உண்டான பாயிண்ட் எல்லாமே இந்த எட்ஜஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம எட்ஜஸில் டிவி யூனிட் செட்டப் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோஃபா வந்து எல் ஷேப் சோஃபாவும் இந்த இடத்துல டீப்பாய் மாதிரி போட்டுட்டுனா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹால் தாண்டி வந்தோடனே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டைனிங் உண்டான ப்ரொவிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங்க்கு பக்கத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி ஃப்ரெஞ்ச் விண்டோ நமக்கு வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ பால்கனியும் நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாஷிங் மிஷின் உண்டான பாயிண்ட் இந்த கார்னரில் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அதே மாதிரி இந்த லொக்கேஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பங்களா டைப் ஹவுசஸ் தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி காமான லொக்கேஷன், எந்த சவுண்டும் இல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உள்ள என்ட்ரி ஆகலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு 2 பக்கம் யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக அந்த எட்ஜஸாக பார்த்து வென்டிலேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே கிடையாதுங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க வீடியோவில் உங்களுக்கு லைட்டிங்கே கிடையாது, சன்லைட்டில் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு உங்கள் வீடு வந்து வெளிச்சமாகவே இருக்குது, ஏர் சர்க்குலேஷன் சூப்பராகவே இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே கிச்சன் உள்ள என்ட்ரி ஆகலாம். ஸோ ஒரு வீடு வாங்க வராங்க அப்படின்னா லேடிஸ் பொறுத்த வரைக்கும் கிச்சனை தான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பாங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேஷியஸான கிச்சன் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 2 பக்கம் சிங்க் கொடுத்துட்டாங்க. யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில் ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்கர் வாஸ்து பிரகாரமாக ஈஸ்ட் ஃபேஸில் தாங்க உங்களுக்கு வந்து கிச்சன் சிலிண்டர் மேடை வந்து உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே வெளியே வந்தோம்னா ரைட் சைடில் காமன் ஃபர்ஸ்ட் பாத் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து பிராண்டட் ஜாக்வார் மெட்டீரியல் தாங்க உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 7 ஃபீட்டுக்கு வந்து டெயில்ஸ் உங்களுக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைனிங் ஏரியாவுக்கு இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஜாக்வார் வாஷ் பேஷன் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அப்படியே உள்ள என்ட்ரி ஆகும்போது செகண்ட் பெட்ரூம் என்ட்ரி ஆகும்போது ஒரு அட்டாச் டாய்லெட் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேயும் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஜாக்வார் மெட்டீரியல் தான் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வெட் ஏரியா ட்ரைன் ஏரியா செப்பரேட்டாக இந்த இதில் வந்து உங்களுக்கு பிரிச்சுட்டாங்க. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் வந்து இந்த அட்டாச் பாத்ரூமில் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில் நமக்கு மெஷர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக உங்களோட மனசில் தோணும் வீடு ஃபுல்லாக லக்ஸரியாக கட்டியிருக்காங்க ஆனால் செல்ஃப் எதுவுமே இல்லையே அப்படின்னு. ஸோ இது எதை பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்கன்னா இப்போ எல்லாமே ஸோ இன்டீரியரில் பண்ணுறதுனால அதை பேஸ் பண்ணி எம்டியாக கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் கவர் பண்ணும்போது உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே டெரஸ் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ டெரஸ் வரைக்குமே நம்ம லிஃப்ட்டில் வந்தாச்சு. லிஃப்ட்டில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸு, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே இருக்க டெரஸ்க்கு ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெளியில் வந்தோம்னா டேங்க் பொறுத்த வரைக்கும் 6 வீட்டுக்கு ஆர்சிசியில் நமக்கு டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு சிசிடிவி நமக்கு டெரஸ் வரைக்குமே வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் மட்டும் இல்லைங்க, அதே மாதிரி ஏ சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிசிடிவி ஃபெசிலிட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா, சுற்றியும் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தாங்க. இங்கேருந்து அப்படியே இதுக்கு பேக் சைடில் தான் அந்த 200 மீட்டர்ஸில் உங்களுக்கு வந்து மெயின் ரோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்த லக்ஸுரியான 2 BHK அப்பார்ட்மெண்ட்டோட வீட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,500 கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பக்காவாக இருந்ததுன்னா 90% பேங்க் லோன் இவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் டீட்டெயில் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஈஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு நியர்பைல ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் வீடு தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.